சிக்கன் சாப்பிட்றவங்களா இந்த நியூஸை கண்டிப்பா பாருங்க. தமிழ்நாடு முழுக்க ஜூலை 31ஆம் தேதி முதல் 60,000 சிக்கன் கடைகள் மூடப்படலாம். என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பு கறிக்கோழி விற்பனையை காலவரையற்ற போராட்டமாக நிறுத்தப் போறோம்னு அறிவிச்சிருக்கு. அதுக்கு காரணம், கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளை அனுப்புறதுக்கு முன்னாடி கழுத்து வரைக்கும் தீவனமும் தண்ணீரும் கொடுத்து அனுப்புறாங்கன்னு வணிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதனால கோழி எடை செயற்கையாக அதிகரிக்குது. வாடிக்கையாளர்களுக்கு பண நஷ்டமும் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, கோழியை சுத்தம் செய்யும் போது செரிக்காத தீவனமும் கழிவுகளும் இறைச்சியில கலக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தரமான சிக்கன் கொடுக்க முடியலன்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காததால ஜூலை 31 முதல் தமிழ்நாடு முழுக்க சிக்கன் விற்பனையை நிறுத்தப் போறோம்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு புதுச்சேரி மற்றும் கேரளா கோழி வணிகர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஹோட்டல்கள், உணவகங்கள், பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த போராட்டம் சரியான முடிவா இல்ல பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.